இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்குது. இந்த எத்தனையோ மொழிகள்லையும் அதிகமான மக்கள் வந்து எந்த மொழியை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதில் டாப் 10 எடுத்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே. இதில் 10வதாக எந்த ஒரு மொழி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பாகிஸ்தான் நாட்டோட உருது தான் வந்து இருக்குது. இந்த உருது வந்து பார்த்திங்கன்னா கவிதை, இலக்கியம் மற்றும் அழகான உச்சரிப்பு காரணமாக இது உலகில் வந்து பிரபலமாக வந்து இந்த மொழி இருக்குது. இந்த மொழியை வந்து 246 மில்லியன் மக்கள் வந்துட்டு இதை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 9வது இடத்துல எந்த ஒரு மொழி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரஷ்யன் மொழி வந்து இருக்குது. ரஷ்யன் மொழி வந்து பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து உலக முக்கியமான நாடுகள்லாம் வந்து பேசப்படுது. இது வந்து எதனால் அதிகமாக வந்து முக்கிய மொழியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்ஸு, ஸ்பேசஸ் டெக்னாலஜி மற்றும் மிலிட்ரி காரணமாக வந்து இது ஒரு முக்கியமான மொழியாக காணப்படுகிறது. இதை வந்து எத்தனை மக்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 255 மில்லியன் மக்கள் வந்துட்டு இதை பேசுகிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மொழி வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, போர்ச்சுகீஸ் வந்து மொழி இருக்குது 8வது இடத்துல. இது பிரேசில் நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாகவே இருக்குது. இது வந்து ஃபுட்பால் மற்றும் பிரேசியன் கல்ச்சர் வந்து இந்த மொழி உலகம் முழுவதும் வந்து பிரபலமாகுது. இந்த மொழியை வந்து எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 279 மில்லியன் மக்கள் வந்துட்டு பேசுகிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 7வது இடத்துல எந்த மொழி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்காலி இருக்குது. பெங்காலி வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட வெஸ்ட் பெங்கால் பகுதியில் அதிகமாக வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகத்தினோட மிகப்பெரிய மொழிகள் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இது வந்து எவ்வளோ மக்களால் பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 280 மில்லியன் மக்களால் வந்து பேசப்படுது. அதுக்கப்புறம் 6வது இடத்துல எந்த மொழி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அரபிக் மொழி தான் இருக்குது. அதாவது மிடில் ஈஸ்ட் நாடுகளில் வந்து அரபிக் மொழின்றதும் ஒரு முக்கியமான மொழியாக இருக்குது. இது வந்து ஆயில் எக்கனாமி மற்றும் இஸ்லாமிக் கல்ச்சர் காரணமாக இந்த மொழி உலகம் முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டுள்ளது. இது வந்து எத்தனை மக்களால் பேசப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு 422 மில்லியன் மக்களால் வந்து இது வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் இருக்குது. லவ் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படும் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா, ஃப்ரெஞ்ச் யூரோப் மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் பேசப்படுது. இது ஒரு ஃபேஷன் மற்றும் கல்ச்சர் காரணமாக இது வந்து இடம்பெற்றுள்ளது. இதை வந்து எத்தனை மக்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து 430 மில்லியன் மக்கள் வந்துட்டு இதை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, ஸ்பானிஷ்ன்ற மொழி வந்து மெக்சிகோ, அர்ஜென்டினா, கொலம்பியா போன்ற நாடுகளில் வந்து ஸ்பானிஷ் வந்து பேசப்படுது. இந்த மொழி மிக எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எத்தனை மக்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 560 மில்லியன் மக்கள் வந்துட்டு இதை பேசுகிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது இடத்துல எந்த இது இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்ம இந்திய நாட்டோட லாங்குவேஜ் தான் ஹிந்தி இருக்குது. இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிற மொழி வந்து பார்த்தோம்னா ஹிந்தி தான். அதில் பாலிவுட் மூவிஸ் மற்றும் இந்திய பாப்புலேஷன் காரணமாக ஹிந்தி வந்து உலகளாவிய ஒரு மொழியாக இருக்குது. இதை எத்தனை பேர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 609 மில்லியன் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்காங்க. 2வது இடத்துல எந்த ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சீன மக்களோட மாண்டீரியன் சீனம் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. சீனாவின் மக்கள் தொகை வந்து மிக அதிகம் என்பதால் இது உலகத்தில் இந்த மொழி வந்து அதிகமாக வந்து பேசப்படுது. நேட்டிவ் லாங்குவேஜாகவும் இது வந்து உள்ளது. இந்த இது வந்து மொழியின் பவர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேசப்படுது வருது. இந்த மக்கள் வந்து எவ்வளோ பேர் இந்த லாங்குவேஜை பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1.14 பில்லியன் மக்கள் வந்துட்டு இந்த லாங்குவேஜை வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இடத்துல வந்து எந்த லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இங்கிலீஷ் தான் இருக்குது. உலகின் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகள்லையும் பயன்படுத்துகிற ஒரே மொழி வந்து இங்கிலீஷ் தான். ஆங்கிலம் வந்து பிஸ்னஸ் அண்டு இன்டர்நெட், மூவி, ஏவியேஷன், டெக்னாலஜி எல்லாவற்றிலையும் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு முக்கியமான லாங்குவேஜாக இருக்குது. அதனால தான் இதை உலகின் குளோபல் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் எத்தனை பேர் இந்த லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, 1.15 மில்லியன் 1.15 பில்லியன் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதை பேசுகிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.